ஹாய் மை ஃபேமிலிஸ். ஹாய் மை ஃபேமிலிஸ். என்ன மேலே நிற்கிறது பார்க்குறீங்க? சாமி படத்துக்கெல்லாம் பூ வச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம ஹைட்டுக்கெல்லாம் எட்டாது. ஸ்டூல் போட்டு தான் நம்ம மேலே ஏறணும். இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம கோயிலுக்கு கிளம்புறதை பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலாம். இப்போ என்னென்னா, நம்ம வீடு கரகரேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போகவே இல்லை. அது இன்றைக்கி தான் நம்ம போகிறோம். அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே நிறையவே லேட் ஆகிடுச்சு. பிரபாக்கா ஃபோன் பண்ணி என்னடா இன்னும் கிளம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைக்கா கிளம்புறதான், கிளம்பிடுவோம், கிளம்பிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா உண்மையை தான் சொன்ன, போய் சொல்லலை. அவ்வளோதான். நம்மளும் வந்துட்டு இன்னொரு கால் மணி நேரத்தில் கிளம்பிடுவோம். கால் மணி நேரத்தில் ஆகாது, சடனாக கிளம்பிடுவோம். அதுக்கு முன்னாடி சரி பூ நைட்டு வாங்கிட்டு வந்தது, சரி படத்துக்கு போடலாம். நம்ம தான் முருகனுக்கு விரதம் இருக்கிறோம் இல்லையா, அதனால படத்துக்கு போடலாம்னு சொல்லிட்டு வந்து காலைல 10 மணிக்கு வீடியோ வந்திருக்காது. இந்த வீடியோ தான் வரும் இப்போது. ஏன்னா நைட்டு எடுக்கலான்னா நைட்டு கொஞ்சம் மூட் ஆஃப், மைண்ட் ஆஃப். ஸோ அதனால் வந்து எடுக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அது போக போக ரீசன் சொல்கிறேன். அதை பற்றி இந்த செவ்வந்தி செம்மையாக இருக்குதா, அது பெருசு பெருசாக இருக்கு. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இல்லை, பூ பெருசாக இருக்குது. பழசு போல், பழைய பூ போல் நல்லா பெருசாக தான் இருக்குது. ஆனால் இங்கே ஃப்ரெஷ்ஷாக இல்லை. ஏமாற்றிட்டாங்க, நைட்டில் வாங்கினால ஏமாற்றிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வீட்டில் வந்து இந்த ராதாகிருஷ்ண படம்லாம் வந்து வைக்க வேணாம்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஆற்றுல கொஞ்சம் விட்டுடலாம். ஆற்றுல தண்ணி போகுமா? ஆற்றுல தண்ணி போகலைனாலுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க எங்கிட்ட தண்ணி, அதில் நம்ம விட்டுடலாம். இப்போ வந்துட்டு இருக்கட்டும், வேலை பார்த்து வச்சிடலாம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா நான் அப்படியே பேசிக்கிட்டே சொல்லிடுவேன். கருப்பாக தெரியுதா? தான் ரொம்ப கருப்பாக தெரியலண்ணா. இப்போ ஓகே. இது தண்ணி குடிச்சிட்டு வரேன். இப்போ நம்ம வீடு கரகரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தான் குலதெய்வ கோயிலுக்கு இன்னும் போகலை. அந்த இதில் போட்ட காயினெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொண்டு போய் சாமி வெளியில் போட்டு வந்தோம். அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் இந்த சாமி படம் வீட்டில் வைக்க வேணாம்னு சொன்னதெல்லாம் இருக்குது, அதை கொண்டு போய் வேலூர் ஆற்றுல விட வேண்டாம். மரத்துக்கடியில் நிறைய சாமி படம் வச்சுருப்பாங்க. நான் வந்து ஒரு டைம் வந்து நாமக்கல்லேருந்து திருப்பூர் வரும்போது ஒரு படம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி படம்லாம் சுட்டு போயிருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் ஆற்றுல போட்டணும்னு சொன்னான்னு சொல்லிட்டு நான் ஆற்றுல தண்ணியில் விட்டுட்டு வந்துட்டேன். ஆனால் அது அப்புறம் தான் தெரியுது தண்ணியில் விடக்கூடாதுன்ட்டு. நம்ம வந்து சாமி கும்பிட்டோம். இந்த காயின்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோமகுண்டத்தில் இருந்துச்சு இல்லையா, இதை கொண்டு போய் குலதெய்வ கோயிலில் தான் போடணும்னு சொன்னாங்க. இதை எடுத்துக்கலாம். ஏதாச்சும் ஒரு இடத்துல இருமா. இதெல்லாம் வந்து கொண்டு போய் நம்ம வண்டியில் போட்டுடலாம். பழனிக்கு போகிறதுக்கு அதுக்கு தனியாக காசு எடுத்து வச்சுருக்கேன். இது குலதெய்வ கோயிலுக்கு போடுறது. தொட்டிலெல்லாம் மடிக்க தெரியுமா உனக்கு? இல்லை, நானும் போய் தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வரேன். மறந்துட்டோம் அப்படின்னா அப்புறம் இவ்வளோ தூரம் போய் ஒரே யூஸ் போயிடும். சின்ன போய் தண்ணி எடுத்துட்டு வரட்டா? சாமி படத்தை எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இன்னைக்கு கேவலமாக ரெடி ஆகியிருக்கேன். கண்ணு பெரியவண்ணா மேலே இருப்பார், அதுவா சாமி படுங்க. அந்த கட்டப்பை இல்லை
அதில் பைப் ஏதோ இருக்கு. எங்கே வச்சு? இங்கே இருக்கு. இதை எடுத்து போட்டிருப்பா. இந்த இது எடுத்து பட்டே ஏம்மா இருக்கக்கூடாது? ஆமாம். இது கமல் நம்ம கிஃப்டா இந்த பக்கம் வந்துடும். இந்த பக்கம் வந்துடும். இது வந்து தம்பி சாரி தங்கம், இந்த படம் வந்து வீட்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம இந்த படத்தெல்லாம் கொண்டு போய் நான் ஆற்றுல தான் வைக்க போகிறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. இது கிஃப்டாக வந்துச்சு கமல். இதுவுமே கிஃப்ட்டு தான். இது வந்து யார் கொடுத்தாங்க? இது கன்னிகாக்கா. கன்னிகாவா? ஆமாம். கன்னிகா, நீயும் மன்னிச்சிடுற தங்கம். வீட்டில் வந்து சாமி படம், இந்த படம் ஆக்சுவலாக இருக்கக்கூடாது. இவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்களாமா. இந்த மாதிரி படம் வந்து இவங்க ஜோடியாக இருக்க படம் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. குழந்தை ரூபத்தில் இருக்கிறது வைக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதனால் இதுவும் நான் வந்து கொண்டு போய் கோயிலில் தான் வைக்க போகிறேன். பட் இந்த படம்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே போல் இந்த படம் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வாங்கினோம். 2-2.5 வருஷத்துக்கு முன்னாடி. இது நானும் ரக்ஷு நீரு 3 பேரும் எதுக்கும் இங்கேயே போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். ஸோ இந்த படத்தையும் 3ஐயும் கொண்டு போய் அந்த கோயிலில் வைக்க போகிறேன். எனக்கு இதை வந்து வைக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் திரும்ப வீட்டில் வைக்கிறதுக்கு எனக்கு மனசு வரலை. நான் ஏன்னா நமக்கு ஒன்று மாற்றி ஒன்று நடக்கிறனால இதனாலேயே இருக்குமோ அதனாலே இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து உள்ளுக்குள்ளே. அதில் மயில் தானே இருக்கு. மயிலில் இங்கே வைக்கவே இடல. அதெல்லாம் கொண்டு போய் கோயிலில் வச்சிடலாம். இன்னும் தப்பு இல்லை. அதனால் இன்னைக்கு இங்கே ஒரு கட்டளை எடுத்துகிட்டு வந்தோடனே அதை அனுபவிச்சிட்டோம்னா சரி ஓகே. இதெல்லாம் வந்து நம்ம நீட்டாக கொண்டு போய். ஐயோ உடஞ்சிருச்சு. என்னன்னு தெரில. எடுக்கும் போது உடையுது. மனசு வேறு ஒரு மாதிரி இருக்குது. அதனால பரவாயில்ல. கோயிலில் வச்சிடலாம். நீ தண்ணி ஊற்றி தண்ணி இதில் வச்சுருப்பா. ரோஸ் பூ வச்சுக்கோ. இதை எடுத்து சோஃபா மாதிரி தான் வையே. அதே போல் இதுவும் வந்து ஆற்றுல விடுறது. அப்புறம் இந்த வெத்தலை தீபம் போடுற வெத்தலையெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்க. அதை எடுத்து பத்திரமா வச்சுருந்து வயசானவங்க யாராவது இருந்தால் அவங்கக்கிட்ட கொடுத்தாலாம். நான் அப்படி தான் கொடுத்தேன் 2 வாரமாக. போன 3 வாரம் கொடுத்துட்டேன். 4வது வாரம் வெத்தலை மட்டும் இதுக்குள்ளே இருக்குது. இதை கொண்டு போய் கோயிலுக்கே போகிறோமே தண்ணியில் விட்டுடலாம் அப்படின்ட்டு. இது வந்து செடிக்கு கூட போடல. கால் மிதிக்காத இடமா பார்த்து நம்ம செடிக்கு கூட போட்டுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம இப்போ அங்கே போகிறோம் இல்லையா, சரி கொண்டு போய் அங்கே விட்டுடலாம் அப்படிங்கிறனால நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ உங்களுக்கு பக்கத்தில் வாய்க்கால் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வாய்க்காலில் கூட விட்டுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. அவ்வளோதான். 3 பேர் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. பின்னிக்கிறியாம்மா? எல்லாம் ஈரத்தோடையே பின்னுறோம். அப்படியே கூட விட்டு வந்துக்கிறேன். ஈரத்தோடையே நாங்களாம் பின்னுறோம். ஏன்னா வண்டியில் போகிறனால அத்தனை கலந்துச்சு. ஒன்று கூட காணல. அப்புறம் வண்டியில் போகிறனால முடியெல்லாம் பறந்து வேஸ்ட்டாக போயிடும். மைய போட மாட்டேன்னு சொன்னா அப்படியே போடணும் சொல்லுவேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரெடியாக பேக் மாதிரி இருக்கிற நீயே கண்ணாடியில் பாரு. மூஞ்சி நல்லா இருக்கான்னு. சீக்கிரம் நல்லா ரெடி ஆகிட்டு. எப்பட்ட பட் நீ நான் ரெடி ஆகிட்டு தானே? எப்பட்ட ஊசி போட்டு வந்தது பட்டுக்கு வண்டின்னு பயமாயிடுச்சு. திட்டாத. அதுவும் நான் டெய்லி மாத்திரை கொடுக்கறதுனாலே ஓடுறான். யாழிகி நம்ம 3 பேர் ரெடி ஆகிட்டு தான். நீ தான் என்ன வெள்ளை கலர்ல இருந்து இப்போ செம்மண் கலரில் இருக்கிற. எப்படி செம்மண் கலரில் இருக்கிற? உங்க அக்கா நீ தான் என்ன ரெடி ஆகல. என்ன எங்க பாரு நீ ரெடி ஆகிட்டியல. நான் சொல்கிறேன் தோடே இல்லாத மாதிரி பேர் பண்ணாதக்கா. அங்கே இருக்கிறதெல்லாம் உன் தோடு தான். தோடே இல்லைன்னு பார்க்குறோம். எது போடுற?
ஓ மா டைம் என்ன சொல்ல டைம் என்ன சாரி, என் வாட்சி என் சார்ஜ் வச்சு இந்த வாட்சோட கேபிள் எங்கே கிடக்குன்னே தெரியல, அதனால என் ஃபோனை வச்சு என் சார்ஜ். என்னம்மா வளர்ற? சாரி, மன்னிச்சிருங்க, டென்ஷனில் இருக்கேன். என் வாட்சோட சார்ஜர் ஒயர் மிஸ்ஸிங், எங்கே போச்சுன்னே தெரியல. அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட 1 மாதமாக நான் வந்து ஓடாத வாட்சில் சார்ஜர் இல்லாத வாட்சை கட்டிகிட்டு இருக்கேன். இப்போ சரிவா, நானும் கொஞ்சம் சோறு போட்டு ஊட்டி வரேன். எனக்கு பசிக்கவே இல்லையே. இப்போ கிச்சன் போகலான்னு 2 பேரும் ஓடுங்க. ஓடு ஓடு ஓடு. அவனுக்கு பால் ஊற்றாம என்ன பண்ணுவ அப்புறம்? ஏதோ ஒரு டைம் குடிச்சிட்டானுங்க. என்னாச்சு? பால் குடிச்சானுங்க. எவ்வளோ பாருமா? கொஞ்சம்தான். எங்கள் அக்கா ஒரு பேக் மாதிரி சால் போடும். அம்மா அறக்க பறக்க சாப்பிடுகிறோம். இந்த வீட்டில் இருந்தாலும் அப்படி தான், எங்கேயாவது வெளியில் போனாலும் அப்படி தான். இந்தப்பா இவனுங்க 2 பேரும் அந்த சாப்பாட்டுக்கு அவ்வளோ ஆர்வமாக வரானுங்க. ஏன் சொல்ல, நான் அவ்வளோ மோசமா? இல்லைம்மா, இவ்வளோ ஆர்வமாக வரானுங்களே நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து கிளம்பிட்டோம். கேமராமேன் யாருன்னா எங்கள் மாமா வர சொல்லியிருக்கேன் கோயிலுக்கு போகிறதுக்கு. 2 வண்டியில் போக போகிறோம், 4 பேரும். எடுத்தாச்சு, பேக் எடுத்தாச்சு, கண்டிப்பாகவே எடுத்தாச்சு. போகலாம். செப்பல் போடுறேன். புது செப்பல் போட்டு 7 மணி நேரம். மாதம் ஒரு புது செருப்பு. டாகி பையன் செருப்பு என்ன பண்ணி எடுத்துருக்கா பாருங்க. இது வந்து நம்ம இது என்னது, இதோட ஷார்ட்ஸ் இருக்கும், நான் போட்டு விட்றேன் பாருங்க. இதான் நிரு ரக்ஷு வந்து கோயில் கடைக்கு போயிட்டு போட்டா, இது நைட் எடுத்துகிட்டு வந்தா. ப்ளூ கலர். டாடா பாய். பாய்டா, நீங்களே எடுத்தா நல்லா இருக்க தானே? பின்னாடி திரும்ப. பின்னாடி இருந்தா ஐயோ பெருசா இருக்கு. ஒரு கால்